எல்லாருக்கும் வணக்கம். சில கதைகள்லாம் நம்மள அப்படியே கட்டி போட்டுடும்ல. அது எப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் ஃபார்முலா இருக்கு. இன்னைக்கு அந்த சீக்ரெட்டை தான் நாம உடைக்க போறோம். ஒரு சின்ன பையன் விடுற பட்டத்துக்கும் நீங்க தியேட்டர்ல பாக்குற ஒரு பிரம்மாண்டமான பிளாக்பஸ்டர் படத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குல்ல. ஆனா நம்புங்க, ரெண்டுக்குள்ளேயும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. சொல்லப்போனா உலகத்துல இருக்கிற பெரும்பாலான சூப்பர் ஹிட் கதைகள் எல்லாமே ஒரே ஒரு பழமையான 5 ஸ்டெப் ஃபார்முலாவை வச்சு தான் உருவாக்கப்படுது. அதுதான் இந்த மேஜிக். சரி, அந்த சீக்ரெட்டை இப்ப நாமளே அன்லாக் பண்ணலாமா? அதுக்கு நம்ம பாலு அப்படிங்கிற ஒரு பையனோட சிம்பிளான பட்டக்கதையை எடுத்துக்கலாம். இந்த சின்ன கதை மூலமா அந்த பெரிய ஃபார்முலாவை புரிஞ்சுக்க போறோம். நாம இப்ப பார்க்க போற இந்த சீக்ரெட் ப்ளூ பிரிண்ட்டுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் கிளாசிக் நரேட்டிவ் ஆர்க். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கதையோட வளைவு. இதுதான் ஒவ்வொரு கதைக்குமே முதுகெலும்பு மாதிரி. ஏன்னா இது நம்மளோட எமோஷன்ஸை ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி கூட்டிட்டு போய் ஒரு சூப்பரான முடிவுல கொண்டு வந்து விடும். இந்த கதை வளைவுல பாத்தீங்கன்னா கரெக்டா 5 ஸ்டேஜ் தான் இருக்கு. முதல்ல எக்ஸ்போசிஷன், அதாவது கதைக்கு ஒரு செட்டப் போடுறது. ரெண்டாவது ரைசிங் ஆக்ஷன், கொஞ்சம் கொஞ்சமா கதையில பரபரப்ப கூட்டுறது. மூணாவது கிளைமேக்ஸ், அந்த பெரிய மூமெண்ட். நாலாவது ஃபாலிங் ஆக்ஷன், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்குறது. கடைசியா 5வது ரெசல்யூஷன், அதாவது ஒரு புது நார்மல் வாழ்க்கைக்கு திரும்புறது. வாங்க இந்த 5 ஸ்டெப்ஸையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, படியிலிருந்து ஆரம்பிக்கலாம். எக்ஸ்போசிஷன், அதாவது ஒரு கதைக்கு எப்படி ஃபவுண்டேஷன் போடுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பாலுவோட கதையில ஆரம்பம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு காலத்துல ரொம்ப பிரைட்டான கலர்ஃபுல்லான ஒரு கிராமத்துல பாலுன்னு ஒரு ஜாலியான சின்ன பையன் இருந்தான். அவ்வளவுதான். இந்த ஒரே லைன்ல இடம் எது, ஹீரோ யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டார்டிங்ல இருந்து பாலுவை பத்தி நமக்கு என்னெல்லாம் தெரியுது? அவன் ஒரு ஜாலியான பையன், ஒரு கலர்ஃபுல்லான கிராமத்துல இருக்கான். புதுசா எதையாவது கத்துக்கிறதுனா அவனுக்கு ரொம்ப இஷ்டம். அப்புறம் நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவான். பாத்தீங்களா, கதைக்கு தேவையான பேஸ்மெண்ட் போட்டாச்சு. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த எக்ஸ்போசிஷன் அப்படிங்கிறது கதையோட ஆரம்பம். இங்க தான் கேரக்டர்ஸ் யாரு, செட்டிங் எங்க, பேசிக்கா என்ன சுச்சுவேஷன்னு நமக்கு புரிய வைப்பாங்க. இதுக்கு மேல கட்டப்போற மொத்த கதைக்குமே இதுதான் ஃபவுண்டேஷன். அடுத்த ஸ்டேஜுக்கு போலாமா? ரெண்டாவது ரைசிங் ஆக்ஷன், அதாவது கதையில மெல்ல மெல்ல விறுவிறுப்பை ஏத்துறது. இங்கிருந்து தான் கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்கும், பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும். நம்ம பாலு கதையில அந்த பட்டம் காத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டே மேலையும் மேலையும் பறந்துச்சு. பாலு அந்த நூலை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அந்த பச்சை புல்வெளியில ஓடினான். இந்த லைன்ஸை படிக்கும் போதே ஒரு எக்ஸைட்மெண்ட் வருதில்ல? ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ ரைசிங் ஆக்ஷன்னா என்ன? கிளைமேக்ஸை நோக்கி நம்மள கூட்டிட்டு போற சின்ன சின்ன சம்பவங்களோட ஒரு சீரீஸ் தான் இது. இதுதான் கதையில டென்ஷனையும் ஆர்வத்தையும் பில்ட் பண்ணும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மலை மேல ஏறுற மாதிரி. அந்த மலையோட உச்சிக்கு போற பயணம் இங்கதான் ஆரம்பிக்குது. இப்போ நாம அந்த மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். கதையோட 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம், கிளைமேக்ஸ். இதுதான் கதையோட பீக் பாயிண்ட். செம எமோஷனலான த்ரில்லிங்கான ஒரு மூமெண்ட். பாலுவோட கதையில கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? பாலு அவனோட பட்டத்தை அவ்வளோ உயரத்துக்கு பறக்க விட்டான். அது பார்க்கறதுக்கு மெதுவா நிலாவுக்கு கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்பா, என்ன ஒரு அழகான கற்பனை! இதுதான் அந்த கதையோட ஹார்ட். மறக்கவே முடியாத ஒரு சீன். கிளைமேக்ஸுங்கிறது கதையோட டேர்னிங் பாயிண்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சம்பவங்களோட மொத்த எமோஷனும் வெடிக்கிற இடம் இதுதான். டென்ஷனோட உச்சக்கட்டம். முழு கதைக்குமே இதுதான் ஜீவன். சரி, மலை உச்சியிலே இருக்க முடியாது இல்லையா? கீழே இறங்கி தானே ஆகணும். ஒரு நல்ல கதைக்கு ஒரு நல்ல முடிவும் வேணும். அதுக்கு தான் அடுத்த 2 ஸ்டேஜஸ். 4வது ஃபாலிங் ஆக்ஷன், அப்புறம் 5வது ரெசல்யூஷன், அதாவது எல்லாம் அடங்கி ஒரு முடிவுக்கு வர்றது. பாலுவோட கதை எப்படி முடியுது பாருங்க. அந்த அழகான ராத்திரி வானத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பாலு பொறுமையா தன்னோட பட்டத்தை இறக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனான். இந்த வரிகள் கதையோட வேகம் குறைஞ்சி ஒரு அமைதிக்கு திரும்புறத அழகா காட்டுது. சோ இந்த ஃபாலிங் ஆக்ஷனும் ரெசல்யூஷனும் கிளைமேக்ஸுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள். கதையில இருக்கிற எல்லா முடிச்சியும் அவிழ்த்து ஒரு தெளிவான முடிவை கொடுக்கும். கடைசியில ஒரு புது நார்மல் லைஃப் ஸ்டார்ட் ஆகும். இதனால தான் கதை படிச்சு முடிக்கும்போது நமக்கு ஒரு நிறைவான ஃபீலிங் கிடைக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 5 ஸ்டெப் ஃபார்முலா வெறும் சின்ன கதைகளுக்கு மட்டும் இல்ல, நாம பார்க்குற பெரிய பெரிய கதைகளுக்கும் இதுதான் அடிப்படை. இப்ப பாருங்க, இதுதான் செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நம்ம பாலுவோட சிம்பிள் கதையையும் ஒரு பெரிய பிளாக்பஸ்டர் படத்தையும் ஒப்பிட்டு பார்ப்போம். பாலுவை நாம மீட் பண்றது படத்துல ஹீரோவை மீட் பண்ற மாதிரி. பட்டம் பறக்க ஆரம்பிக்கிறது படத்துல ஆக்ஷன் ஆரம்பிக்கிற மாதிரி. பட்டம் நிலாவை கிச்சுக்கு மூட்டுறது படத்தோட ஃபைனல் ஃபைட் மாதிரி. கடைசியா பாலு வீட்டுக்கு போறது ஹீரோ எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஊருக்கு திரும்புற மாதிரி.
பாத்தீங்களா, கதை சின்னதோ பெருசோ ஃபார்முலா ஒண்ணுதான். ஸ்கூல்ல பசங்க சொல்ற குட்டி கதையிலிருந்து ஹாலிவுட்ல வர பிரம்மாண்டமான படங்கள் வரைக்கும் இந்த 5 ஸ்டெப் ஃபார்முலா தான் ஒரு கதையை முழுமையானதாவும் நமக்கு திருப்தி கொடுக்கறதாவும் மாத்திர சீக்ரெட் இன்கிரீடியன்ட். இப்ப இந்த சீக்ரெட் உங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சு. சோ நீங்க அடுத்து பார்க்க போற படத்தையோ இல்ல படிக்க போற கதையையோ இந்த ஃபார்முலா வச்சு உடைச்சு பார்க்க போறீங்களா? யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு கதையும் புதுசா தெரியும்.